welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஷான் அங்க இருக்கிறானா? இப்போ பிள்ளைங்க விளையாட போகுது. அப்ப நம்ம பக்கத்து வீட்டுல கொஞ்ச நேரம் ஆகி காணையிலன்னா நம்ம பக்கத்து வீட்டுல கேட்போம் தானே, ஷான் அங்க இருக்கானா, ஷான் அங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ ஷான் அங்க இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். ஷான் அங்க இருக்கிறானா அப்படின்னு. அப்போ அது கேட்கணும்னா எப்படி கேக்குறது பாருங்க. ஷான் அங்க இருக்கிறானா, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது ஓகே, அங்க மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்கணும். ஷான் அங்க இருக்கிறானா. அப்போ பாருங்க எப்படி பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணி கேட்கணும். ஷான் அங்க இருக்கிறானா பிரசன்ட். அப்போ பிரசன்ட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆ இஸ் ஆர். இந்த மூணுமே பிரசன்ட் பி வெர்ப். அல்ல ஷான் ஒரே ஒரு ஆளு தான் மென்ஷன் பண்றோம், ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ சிங்குலர் நவுன்னால நம்ம இஸ் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அப்போ क्वेश्चना கேட்கும் போது இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஓகே, இஸ் ஷான். அடுத்து அங்க, அங்கனா த. ஓகே, ஷான் அங்க இருக்கிறானா அப்படின்னா இஸ் ஷான் த. ஓகே, இஸ் ஷான் த. நெக்ஸ்ட் பாருங்க, ஷான் அங்க இருக்கிறான். இது எப்படி சொல்லலாம், ஷான் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப ஷான் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ஷான். அடுத்து என்ன, இந்த क्वेश्चना கேட்கும் போது நம்ம பி வெர்ப் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்து என்னது, ஷான் சப்ஜெக்ட் செகண்ட் எழுதுவோம். ஆனா அதே இது நம்ம சாதாரணமா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், அடுத்து பி வெர்ப் நம்ம சேஞ்ச் பண்ணி மாத்தி எழுதிப்போம். சரியா, அடுத்து பி வெர்ப் எழுதணும். ஷான் இஸ், அடுத்து என்ன, த. ஷான் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஷான் இஸ் த. ஓகே, அடுத்து ஷான் அங்க இருந்தானா. ஓகே, ஷான் அங்க இருந்தானா அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறோம். இருக்கிறானா, இருக்கிறான் அது பிரசன்ட். இருந்தானா அப்படின்னா அது பாஸ்ட். அப்போ ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இருந்தானா பாஸ்ட். அல்ல பாஸ்ட்ல நம்ம क्वेश्चन கேட்கும் போது என்னன்னா வாஸ், வேர் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். இதுல ஷான் பாருங்க சிங்குலர் நவுன், ஒரே ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ வாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இல்ல வாஸ் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். வாஸ் ஷான் அங்க, அங்கனா த. ஓகே, வாஸ் ஷான் த அப்படின்னா ஷான் அங்க இருந்தானா. நெக்ஸ்ட் பாருங்க, ஷான் அங்க இருந்தான் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லும் போது ஷான் அங்க இருந்தான். ஓகே, பாஸ்ட்ல சொல்றோம். அப்போ அதை எப்படி எழுதணும், இங்க சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எழுதணும், the பி வெர்ப செகண்ட் எழுதணும். அப்போ ஷான், அடுத்து வாஸ் there. ஓகே, ஷான் வாஸ் there அப்படின்னா ஷான் அங்க இருந்தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஷான் அங்க இல்ல. நம்ம நெகட்டிவா சொல்றோம், ஷான் அங்க இல்ல. ஷான் அங்க இருந்தான் அப்படின்னா ஷான் வாஸ் there. இது ஷான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஷான் was not there. ஓகே, ஷான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஷான் was not there. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் அங்கே இருந்தார்களா. நம்ம கேட்போம்ல அவர்கள் அங்கே இருந்தார்களா அப்படின்னு. அப்போ இருந்தார்களா பாஸ்ட்ல நடந்ததை நம்ம கேட்கிறோம், क्वेश्चना கேட்கிறோம். அப்ப இது எப்படி கேட்கணும் பாருங்க. இதுல என்னது, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறோம். அப்போ மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் வரும், இருந்தார்களா. ஓகே, அப்ப இது எப்படி கேட்கலாம், பாஸ்ட்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணணும் தானே. இதுல ஒண்ணு இல்ல பாருங்க, அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். அப்ப வேர் யூஸ் பண்ணா क्वेश्चन கேட்கணும், வேர். அடுத்து அவர்கள், தே சப்ஜெக்ட். ஓகே, வேர் தே.
அடுத்து அங்க அப்படின்னா there. Were they there அப்படின்னா அவர்கள் அங்கே இருந்தார்களா. இது அவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ they were அங்கேனா there. ஓகே அவர்கள் அங்கே இருந்தார்கள்னா they were there. நெக்ஸ்ட் பாருங்க அவன் அதை செய்தானா. ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்திருப்போம். அப்ப நம்ம கேட்போம்ல அவன் அதை செய்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் தானே. அது கேட்கறது எப்படி செய்தானா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப பாஸ்ட்ல நம்ம क्वेश्चन கேட்கணும்னா அவன் அதை செய்தானா. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது ஆக்ஸிலரி வெர்ப் என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். டிட் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் டிட் தான். டிட் அடுத்து என்ன அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும் வெர்ப். வெர்ப் என்ன அவன் அதை செய்தானா செய்யக்கூடிய செயல் நடக்கு. அப்ப செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. இங்க செய்தானா பாஸ்ட பற்றி நம்ம கேட்டாலும் இங்க என்ன did வந்திருக்கு. ஆக்ஸிலரி வெர்ப் did வந்திருக்கனால இங்க வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே இது ஆக்ஸிலரி வெர்ப் இது மெயின் வெர்ப். ஓகே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் வரும். அடுத்து மெயின் வெர்ப் வரும். வெர்ப் தான் என்னது அவன் அதை செய்தானா. ஏதாவது ஒரு வேலை கொடுத்திருப்போம் நம்ம செய்தானா கேட்கும்போது செய்யறதுக்கு தான் இங்கிலீஷ்ல do. ஓகே அப்போ did he do அதைனா இட்னு சொல்லலாம் தட்னு சொல்லலாம். ஓகே அப்ப அவன் அதை செய்தானா did he do it. நெக்ஸ்ட் பாருங்க அவன் அதை செய்கிறானா. நான் கொடுத்த ஒர்க்க அவன் ஒழுங்கா செய்கிறானா அப்படின்னு கேட்போமா. அவன் அதை செய்கிறானா அப்படின்னு கேட்கணும்னா அது என்ன பிரசன்ட்ல கேட்கிறது. அப்போ சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி கேட்கணும் क्वेश्चन. அவன் அதை செய்கிறானா என்ன வந்திருக்கு அவன் வந்திருக்கு சப்ஜெக்ட் அவன். the simple present tense படி क्वेश्चन கேட்கும்போது do இல்லனா does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே இல்ல சிம்பிள் பிரசன்ட்ல क्वेश्चन கேட்கும்போது do இல்லனா does இல்ல do வருமா does வருமான்னு சொல்லிட்டு என்னது சப்ஜெக்ட பொறுத்து தான் நமக்கு தெரியும். இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு அவன். சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். அதே போல do எப்போ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். சப்ஜெக்ட் I you we they அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். இங்க சப்ஜெக்ட் அவன் சிங்குலர் நவுன். ஓகே he வந்திருக்கு. he வந்திருக்கனால இங்க does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். இதே WH क्वेश्चन வந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து தான் does எழுதணும். ஓகே இல்லனா does தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். does he அடுத்து என்ன எழுதணும் சப் வெர்ப். அவன் அதை செய்கிறானா. அப்ப செய்யக்கூடிய செயல் தான் நடக்கு. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து அதைனா it இல்ல thatனு போடலாம். ஓகே அவன் அதை செய்கிறானா அப்படின்னா does he do it. does he do it. அடுத்து பாருங்க அவள் அதை செய்வாளா. அவ அந்த ஒர்க்க ஒழுங்கா செய்வாளா அப்படின்னு கேட்போமா. அப்போ அவள் அதை செய்வாளா அப்படின்னு கேட்கணும்னா என்னது ஃபியூச்சர். ஓகே செய்வாளா அது ஃபியூச்சர்ல போயிடும். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும்னா எப்படி கேட்கணும். இங்க ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஓகே அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் படி will அடுத்ததான் என்னது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன அவள். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் will தான் வரும். ஓகே அவள்னா she. அடுத்து வெர்ப் என்ன செய்வாளா. அப்போ do செய்யக்கூடிய செயல் do. அதைனா it. அப்போ will she do it அப்படின்னா அவள் அதை செய்வாளா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நீ ஏன் இங்க இருக்க. நம்ம கேட்போம்ல நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்போமா. அது எப்படி கேட்கலாம். ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நம்ம இங்க இருக்க ஏன் இங்க இருக்க நான் இங்க இருக்கிறேன் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லுவோம்ல. அப்ப நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் verb வராது. பாருங்க ஏங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ இருக்க பிரசன்ட்ல தான் கேக்குறோம். பிரசன்ட்னா be verb என்ன யூஸ் பண்ணுவோம் am is are இந்த மூணுல ஒண்ணு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீ ஏன் இங்க இருக்க
ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கா, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஓகே, அடுத்து என்ன எழுதணும், பி verb எழுதணும். இல்ல பி verb என்ன வரும், நீன் வந்திருக்கு, நீனா யூ வந்திருக்கனால இங்க ஆர் வரும். இது நம்ம WH கொஸ்டின் இல்லைன்னா இந்த ஆர் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். இது WH கொஸ்டின் வந்துன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்துதான் பி verb எழுதணும், அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து என்ன, நீ ஏன் இங்க இருக்க, ரிமைனிங் இருக்க பேக்ஸ், இங்கேனா ஹியர். ஓகே, அப்போ நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது why are you here, why are you here. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் ஏன் இங்க இருக்கிறாள் சொல்லுவோம்ல, அவ ஏன் இங்க இருக்கா அப்படின்னு கேட்போமா. அப்போ அவ ஏன் இங்க இருக்கான்னு கேட்கும் போது எப்படி எழுதலாம், ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். இருக்கிறாள் பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். அப்ப பாருங்க, சப்ஜெக்ட் she வந்திருக்கு, she வந்தா எதை யூஸ் பண்ணி கேட்கணும், is யூஸ் பண்ணி கேட்கணும். she ஒண்ணே ஒண்ணா நம்ம மென்ஷன் பண்றோம், அப்போ is. அடுத்து என்ன, இங்கேனா here. ஓகே, அப்போ அவ ஏன் இங்க இருக்கிறாள் அப்படின்னா எப்படி கேட்கணும், why is she here, why is she here. நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம கேட்போம்ல உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு, அது எப்படி கேட்கலாம், ஞாபகம் இருக்கா. இது பிரசன்ட்ல இருக்கான்னு கேட்கிறோம், ஞாபகம் இருக்கா, அதுவும் ஞாபகம் verb வந்திருக்கு. ஓகே, verb வந்திருக்கு. சோ இத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கலாம், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா. அப்போ கொஸ்டினா கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம். இங்க do வருமா does வருமா, சப்ஜெக்ட பாருங்க, உனக்குனா யூ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும், do. ஓகே, do you. அடுத்து என்னது, verb என்ன, ஞாபகம், அதுக்கு remember. ஓகே, இப்போ என்ன ஞாபகப்படுத்து, அவனை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரிமைண்ட். ஓகே, ஞாபகப்படுத்துறதுக்கு ரிமைண்ட், ஞாபகம் அப்படின்னா ரிமெம்பர். அடுத்து என்னைனா நீ. அப்போ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா do you remember me, do you remember me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, இருக்கான்னு பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம், இங்க நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா. அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, don't இல்லனா doesn't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். don't-னா do not, doesn't-னா does not. ஓகே, அப்போ don't இல்லனா doesn't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, உனக்குனா யூ வந்திருக்கனால இங்க don't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிறோம். ஓகே, don't you. அடுத்து என்னது வரணும், verb என்ன, உனக்கு என்ன ஞாபகம்னா remember. அடுத்து என்னைனா me. இப்போ உனக்கு என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது don't you remember me. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் நிச்சயமா வருவா, நம்ம சொல்லுவோம்ல அவள் நிச்சயமா வருவா அப்படின்னு. அப்போ நிச்சயமா வருவாள். ஓகே, வருவாள் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் அவள் சப்ஜெக்ட் she. அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், will. ஓகே, அடுத்து என்னது, இங்க பாருங்க நிச்சயமாக, அத அடுத்து எழுதணும், நிச்சயமாகனா surely. இந்த surely ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, இல்லனா ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வருவாள், verb. அடுத்துதான் verb என்ன, வருவாள், வரக்கூடிய செயல் நடக்கு, வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அப்போ அவ நிச்சயமா வருவாள் அப்படின்னா she will surely come, she will surely come. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ நிச்சயமா இத செய்வா, நம்ம சொல்லுவோம்ல அவ நிச்சயமா இத செய்வாள் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.